மார்ச் மாசம் ஐயா மோடி 3 முறை வரப்போறாரு தமிழ்நாட்டுக்கு. அவர் வர்றப்ப எல்லாம் ஆளா ஓடி போய் ஐயாவுக்கு ஆராத்தி எடுத்து ஐயாவுக்கு மரியாதை அந்நியார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க இருக்கிற அத்தனை பேரும் கனவு கண்டாங்க. நிஜமா சார்? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு தைரியம், நினைப்பு. எங்கே போயிட போகுது, நம்மளை விட்டா இதுக்கு வேற நாதி இருக்கா? இங்க தானே வந்து எப்படி அதை அடையணும், அங்கெல்லாம் அது போகாதுப்பா. அதனால நம்ம இஷ்டத்துக்கு அதை எப்படி வேணாலும் வச்சு வறுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா எடப்பாடி மண்டையில நல்லா இவ்வளவு பெரிய ஒரு தேங்காயை எடுத்து நடு மண்டல நச்சுன்னு அடிச்சு உடைச்சிருக்காங்க அந்நியார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மரியாதை பண்ணுவாங்கன்னு அவங்க நினைச்சாங்கல்ல. ஆளா ஓடி போய் வரப்போற 2026 எலெக்ஷனுக்கு வாய்க்கரிசியை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா இதை பண்ணோன்னு அந்த அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பேசினாங்க தெரியுமா? கேப்டனுடைய ஆத்மா அவங்கள மன்னிக்காது. அது யாரு? பாஜக காரங்க, அதிமுக காரங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து கேப்டனோட ஆத்மா இவங்கள மன்னிக்காதா? சரி, கேப்டனோட ஆத்மா இவங்களை மன்னிக்காது, அம்மாவோட ஆத்மா உங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிருமா? இல்லப்பா எனக்கு தெரியல, நீ இப்ப நீங்க செய்யறதுனால அம்மா உங்களை தூக்கி வச்சு தாலாட்டு பாடுவாங்கல்ல ஆத்மாவை, போய் கேட்டு அந்த பக்கம் போய் ஒரு நிமிஷம் நின்று பார்க்க சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் தெரியும். இப்ப இவங்க பண்ணதுனால தேமுதிக பண்ண போற டேமேஜ், அது இல்லாம இப்ப ஐயா எடப்பாடியார் இருக்காருல்ல, பேசுறாருல, ஏன் இங்க ஓடி போனாங்க? கேள்வி கேட்டதுக்கு பதிலே இல்லாம நான் அப்புறமா வந்து பேசுறேன்னு ஓடிட்டாரு. ஆனா ஏன் முதல்ல இவங்க போனாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அல்டிமேட். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. எவனுமே எதிர்பார்க்கல சார், உண்மையிலே யாருமே எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட். எப்படி வர வர இப்ப இந்த ஆபரேஷன்ல ரொம்ப சைலண்டா பண்ணிட்டு இருக்காங்க அறிவாலயத்துல இருந்து. இந்த 5000 கோடி ரூபா போட்டது, அப்புறம் இந்த தேமுதிக. ஆனா ஐயா எடப்பாடியாருக்கு ஒரு விஷயம், அவர் கட்சியிலேருந்து எவன் போனாலும் அவருக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் கட்சியில யாரு வரல அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இத்தனை நாளா கத்திட்டு கடந்தாப்புலையே. இன்னும் சில கட்சிகள் வரும், இன்னும் சில கட்சிகள் நிறைய தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. நாங்க எங்க இருக்கிறோம் தெரியல, அவங்களுக்கு மேப்பு சரியா இல்லை, அதனால சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி எப்பயோ வந்து எங்க கிட்ட சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய பேசினார் இல்லையா? ஐயா விட்டு அலறி அடிச்சுட்டு வெளில ஓடினாங்களே சார். இது வரைக்கும் சேராத ஒரு கூட்டணி, எப்பயோ சேர வேண்டிய கூட்டணி, ஆனால் இது வரைக்கும் சேராத ஒரு கூட்டணி ஏன் இப்போ போய் சேர்ந்துச்சு? இப்பயுமே அவங்க எல்லாம், அதாவது பாஜக உண்மையில ரொம்ப பயங்கர கான்ஃபிடண்டா இருந்துச்சு, எப்படியும் தேமுதிக இங்கே தான் வரும், அவங்களுக்கு ஒரு சீட்டை எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லி தான் நின்றாங்க. ஆனால் ஏன் ஓடினாங்க தெரியுமா? எல்லாம் ஐயா பழனிசாமி தான். ஐயா எடப்பாடியார் மேலே உள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்னன்ட்டு, எப்படியும் முதுகுல குத்துவாப்புல, கண்டிப்பா குத்துவாப்புல. வர்ற வரைக்கும் நல்லா உட்கார்ந்து வாய்கிலிய பேசிட்டு, வாய் ஒழுங்க பேசிட்டு, அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாருக்கும் செய்யற அதே வேலையை நமக்கும் செய்வாப்புல. ஏற்கனவே செஞ்சவர் தானே அவரு, இதுக்கு முன்னாடி செய்யாதவர் அவரு, செஞ்சிருக்காருல. முதுகுல எப்பயும் குத்தியே பழகிட்டாரு. இந்த தடவை குத்து வாங்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆக்சுவலி அதுதான் உண்மை. இல்லாட்டி இது உண்மையிலேயே இந்த மூடி அந்த டப்பால போய் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க வழக்கம் போல ஐயாவோட அந்த லீலைகள்னாலதான் இப்படி ஒரு சம்பவம் இங்களுக்குள்ள நடந்திருக்கு. அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, சுதாரிச்சுக்கிட்டாங்க தேமுதிக. உண்மையிலே இதுக்கப்புறமே இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம உட்கார்ந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷம் அவங்க நம்மளை நினைச்ச நேரத்தையெல்லாம் கூப்பிட்டு வச்சு அருன்னு அறுப்பாங்க. அவங்களுக்கு வேணுன்றப்ப மட்டும் நமக்கு வந்து செய்வாங்க. இல்லை அவங்க வச்ச ஆளாதான் நம்ம மாறி உட்கார்ந்துருக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலத்தான் போயிட்டா. இவங்க எப்படி எம்பி சீட்டு தரமாட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு, தேர்தலுக்கு கேட்குற சீட்டும் கொடுக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படி இவங்க கூட நின்னா தோத்துருவோன்றதும் தெரிஞ்சு போச்சு. அதனால எதுக்கு தேவையில்லாமல் இங்கே உட்காந்துரு, அதுக்கு பேசாமல் அங்கே போயிடலாம். இதுக்குத்தான் அவங்க உட்காந்து இந்த
கேப்டனோட ஆத்மா மன்னிக்காது. ரைட்டு, கேப்டனு திமுகவை எதிர்த்து தான் வந்தார், பேசினார், கரெக்டு. கேப்டன் அதிமுகவை அப்படியே அன்போடு அணைச்சிக்கிட்டாரா, இல்லை அதிமுக தான் கேப்டனை அன்போடு அணைச்சிக்கிச்சா? யோசிச்சு பாருங்க. அங்கே இருந்தவங்களை ஜெயிச்சு கொண்டு வந்தவங்களை ஒவ்வொருத்தரா புடுங்கி புடுங்கி இங்கே நட்டது யாரு? கேப்டனோட கூடாரத்தில் இருந்தவங்களை ஒவ்வொருத்தவங்களும் புடுங்கி புடுங்கி நட்டது யாரு சார்? கண்ணுக்கு முன்னாடியே கையை காமிச்சிட்டு போனாங்களே, இழுத்துட்டு போனாங்க சார். ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்கார்ந்துருந்தாங்க. உண்மையிலேயே கேப்டனோட அரசியலை அரைச்சது யார்? யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் அரைச்சது யார்? அதுக்கெல்லாம் இப்போ கேப்டன் அப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தப்ப கேப்டன் மனசு குளிர்ந்து போயிருக்குமோ? அவர் குளிர்ந்து இல்லைப்பா, தெரியல. இன்னைக்கு உண்மையிலேயே இருந்திருந்தாருன்னா, ஒருவேளை இருந்திருந்தாலும் சீனே வேறையா இருந்திருக்கும். இங்கே எதிர்கட்சி யாருன்ற பேச்சுக்கே இடம் இருந்திருக்காதுன்னு வைங்களேன். நல்லா இருந்திருந்தாருன்னா, ஒருவேளை ஓரளவுக்கு இருந்திருந்தாருன்னா, இங்கே இத்தனை நாள இவங்க படுத்தின பாட்டுக்கு இவங்களை எட்டி உதச்சிட்டு, அவர் ஸ்டைலில் எட்டி உதச்சிட்டு அங்கே போயிருப்பார். இருங்கிறவங்கள வச்சுக்கிறேன் ஓப்பனாக. அவர் இந்த ஒழிச்சு மறைச்சு அதுக்கப்புறம் இந்த தடவியெல்லாம் பேச மாட்டாப்புல. கோடாரியை எடுத்து ஒரே போடு போல போல ரத்தம் ஊத்துற அளவுக்கு தான் புரிய வைப்பாப்புலன்னு வைங்கல. இப்போ அந்த கேப்டனோட ஆத்மா மன்னிக்காதுன்னீங்கல்ல, அம்மாவோட ஆத்மா உங்களெல்லாம் மன்னிச்சிருமா என்ன? உண்மையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அம்மாவோட ஆத்மா மன்னிச்சிருமா? என்ன சொன்னாங்க அம்மா பாஜக கிட்ட? அந்த மோடியா இந்த லேடியா ஒரு காலத்துலேயும் தமிழ்நாட்டில் அவங்கள நான் இங்கே வர விட மாட்டேன், தலையெடுக்க விட மாட்டேன். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி தலையை அந்த பாகுபலியில் சத்யராஜ் உட்காருவார்ல, அந்த மாதிரிலாம் போய் உட்கார்ந்துருக்கிய. உங்கள் பாதத்தை என் தலையில் வைத்து தாங்குவேன். தாங்குறீங்கல்ல? இப்போ இதை பார்க்குறப்ப அம்மா மனசு அவ்வளவு ஆனந்தமாக இருக்குமா? பேயாட்டம் ஆடாது. நான் எப்படி அந்த கட்சியை வச்சுட்டு போனேன், இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்கிய? நான் இருக்கிற வரைக்கும் என் வாசலில் காத்து கிடந்தாங்கப்பா. இப்போ ஒட்டு மொத்தமாக கட்சியில் இருக்க அத்தனை பேரும் போயிட்டு அவங்க வாசலில் விழுந்து காரு கதவை திறந்து விட்டுக்கிட்டு இருக்கீல. காரம் மாறி போயில இருட்டில் போயில பார்த்துக்கிட்டு இருக்கிய. இப்படி ஒரு பொழப்பு உங்களுக்கு தேவையா? காரி துப்பாது அம்மாவோட ஆத்மா. நம்மளாம் அதை பேசலாமா சார்? இதில் ஐயா எடப்பாடியார்ட்ட ஏற்கனவே அதாவது 2-3 மாதமாகவே இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஏன் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு அவங்களுக்குமே நல்லா, அங்கே இருக்கிறவங்களுக்குமே நல்லா தெரியும். ஏன் அவங்க கண்டுக்கலன்னா, வரும் எப்படியும் நம்மக்கிட்ட தான் வரும், இது வேற எங்கேயும் போகிறதுக்கு வேலையே இல்லை, இந்த வண்டி நம்ம கேரேஜில் தான் நிற்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட், பயங்கரமான அதாவது என்னன்னா, அநாத பிள்ளை கிட்டத்தட்ட ஆதரவற்றவங்க, நம்மளை தாண்டி வேற எங்கேயும் அவங்களுக்கு ஷெல்டர் கிடைக்காது அப்படின்ற ஒரு நினப்பு. இப்போ ஆனால் இந்த டீலை எப்போ பேசுனாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போதான் சிவராத்திரி எப்போ ஐயா வேலுமணி போனார், ராஜ்நாத் சிங் போனார், அண்ணன் எல் முருகன் போனாப்புல, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த பக்கம் ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருப்பாப்புல. அது வேற, ஏன்னா அவர் போட்டது அப்படி, அதனால அவர் ஆடிக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த பக்கம் இவங்கெல்லாம் உட்காந்து இன்னொரு ஆட்டம் ஆடினாங்க, அரசியல் ஆட்டம். அது என்னதான் மரியாதை நிமித்தமாக பேசணும் அப்படின்னாலும் அங்கே உள்ளுக்குள்ள அவங்க என்னத்தை பேசியிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே சேர்ந்து இப்படி பேசி ஆல்மோஸ்ட் நான் சைன் வாங்கிட்டேன் ஓகே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அண்ணன் வேலுமணி அண்ணன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். கேப்பில் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இடைப்பட்ட நேரில் அவங்க என்னத்தை பண்ணிட போகிறேன், அவங்க உண்மையை சொல்லிட்டால என்னன்றது இல்லை, வேலுமணி அண்ணனே அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டாப்லையான்றது தெரியல. இது தேடுற மாதிரி தெரியல. இதை நம்பி தேவையில்லாமல் இங்கே வந்துடாதீங்க, நாங்கள் வேற எங்கேயும் போக முடியாமல் கிடக்குறோம் அப்படி எதுவும் சொன்னாப்புலையே, அதுவும் தெரிய மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்போ நீங்கள் உங்களுக்கு தான் அவங்கள பற்றி அக்கறையே கிடையாது இல்லை, நீங்கள் தான் அவங்கள மதிக்கவே கிடையாது இல்லை, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க சார்? சட்டசபை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். ஒரு எலெக்ஷனுங்க உண்மையிலே ஒரு சில தொகுதியிலலாம் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் அதிகபட்சம் 500, அதிகபட்சம் 500, 200 ஓட்டுல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க சார். இப்போ தேமுதிக அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளை நம்பி தான் அது பிழைக்குது, அதை நம்பி நம்ம பிழைக்கலன்ற நினைப்பு அதிமுகவுக்கு. நம்ம கொடுத்தாத்தான் அதால் தேர்தலே போட்டி போட முடியும், இல்லாட்டி அவங்களாம் தேர்தலை நிற்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை, அந்த நினைப்பு அவங்க இப்போ கூட்டி கொண்டு போய் நிற்க வைப்பா. கூடுமான வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ராஜ்யசபா எம்பி கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க, இல்லை சொல்லியிருப்பாங்க.
இந்த டீல் இல்லாமலாம் இங்கே போகிறதுக்கு வேலையே இல்லை. ஒரு 15 இல்லை ஒரு 10 ஏதோ ஒன்று, ஒரு 10 தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 தொகுதி ஸ்ட்ராங்காக ஆளுகளை நிப்பாட்டி உட்கார ஒன்றும் இல்லை. தேமுதிகவோட பவர் போனதில் நாடாளுமன்ற இதில் விருதுநகரில் இவர் விஜய் பிரபாகரனும் அண்ணன் மாணிக்க தாகூரும் போட்டி போட்டாங்க. ஃபைட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நக் டு நக்கு, யாரு ஜெயிப்பான்னு கடைசி வரை அந்த அளவுக்கு தேமுதிக நின்று விஜய பிரபாகரனோட அந்த பிரச்சாரம் விருதுநகர் வீடு வீடா போயிட்டு பண்ணாப்புல அந்த அளவுக்கு இறங்கி, சின்ன பையன் தானே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. ஆனா அவர் கொடுத்த அந்த இம்பாக்ட் நினைச்சு பாருங்க. இப்ப சட்டசபை தொகுதியில அவர் இறங்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில மட்டும் அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதிகபட்சம் போனா இப்ப இந்த நாடாளுமன்ற தொகுதியை கணக்கு பண்ணோம்னா 2 தொகுதி மேக்சிமம் நாடாளுமன்ற தொகுதியை கணக்கு பண்ணோம்னா அதுக்கு உள்ளுக்குள்ள இந்த அவங்களுக்கு கொடுக்க போற தொகுதிகள் உள்ள அடங்கிடும். கேட்டு வாங்குவாங்க. இந்த இடத்துல எல்லாம் நிக்குது, நான் ஜெயிக்கிறேன், நீ பார்க்குறேன்பாங்க, சொல்லி அடிப்பாங்க ஒவ்வொரு முறையும். இப்போ அப்புறம் முக்கியமான விஷயம், முன்ன மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு எதுவும் பேசிவிடாதீங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் ஏதாச்சும் ஒரு நினப்பு அவங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, போகலாம் நம்ம இருப்போம், ஒருவேளை அங்கே போனாலும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, பிரித்து மேய்ஞ்சிருவாங்க சார். விஜயபிரபாவை பற்றி கேட்க வேண்டாம், அண்டியாரை பற்றி கேட்க வேண்டாம். சுதீசனே எப்பயும் கொஞ்சம் சைலண்டாக இருப்பாப்புலன்னு வைங்களேன். மற்றபடி வேற ஏதாச்சும் வம்புழுத்தியெல்லாம் இப்போ கூப்பிடுவாங்க. 10 தோல்வி பழனிசாமி, நான் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்லுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தேராத ஒரு கூட்டணி, அது ஒரு திருட்டு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற கூட்டணி, துரோகி பழனிசாமி. நான் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்லுவாங்க. பார்த்துக்கங்க. நன்றி.